தீப்பொழிய நிலம் வாய்ந்ததாலே உனக்கு தீபாச்சி மாறியோ காந்தடியில எழுந்ததாலே ஏ காந்தாரி உந்தன் பேரும் நீய கருவுரி ஏ பிறந்ததாலே ஏ கரு மாரியம்மா உந்தன் பேரும் வேள்வியில பிறந்ததாலே உனக்கு வெக்காளி அம்மா உந்தன் பேரும் ஏடி அம்மா காளியாரே நீயோ சடையோடு இருப்பதாலே உனக்கு சடமாரியே உந்தன் பேரும் சந்தனமான் ஜோலையில் பிறந்ததாலே ஏ பிறந்ததாலே உனக்கு சந்தன மாரியம்மா உந்தன் பேரும் பிறந்ததாலே பாவாடு பேர் கொடுத்தோ பார்த்தாலே எட்டு பேர் கொடுத்த இறைவனையோ இருக்க இடம் வேணும் தங்குவதற்கு பூமி வேணும் எட்டு பேரை கேட்டவோ ஓட்டவோட வரம்பு வேண்டும் ஆண்டவ பகவானே ஓட்ட வாசலில ஆடி வரான் வீட்டிருக்கவே அம்பவர் குளித்து நீரான் வெப்ப குளம் ஒன்று வேண்டும் ஈஸ்வரன் இறையனந்த சங்கரன் இந்த நல்ல கையில ஆண்டவ பகவானே உங்களுக்கு 103 லிங்க வேண்டும் 103 லிங்கத்தை பூவெடுத்து பூசை செய்ய உமான தோட்டம் வேணும் ஆண்டவ பகவானே அது மட்டும் இல்ல ஐயா எங்களுக்கு 1000 வருடகால் ஆண்டவா 1000 வருடகால் அழிவுகால வருங்கணும் வேணும் ஐயா சொன்னார் அம்மா காளிமார்களே ஏ காளியர்களே நல்லா வாழ்ந்தாலும் நாளே நாள் எப்பா 4 நாள் வாழ்ந்தா போதும் இன்னாரா பேரோடு தோளோடு வாழ்ந்துட்டு பேரோடு பார்த்து எப்பா இன்னாரா மாந்தாரமோ மாறிவிட்டான்னு கேட்கும் பேர் அவருடையா அம்மா இன்னாரமோ மாறி அம்மா அப்படின்னு கேட்டா போதுமோ அப்படி கேட்டா போதுங்களா பேரோடு புகழோடு வாழன்னு பார்த்துப்போம் ஆமா என்று என் பெருமான் மாயவனுடைய தங்கைமார்கள் 8 பேர்களிடத்திலையும் அம்மா அம்மா ஏ காளிமார்களே அம்மா ஏ காளிமார்களே ஆமா உங்களுக்கு 51 வருட காலங்கள் வரைக்கும் அழிவில்லாத வரத்தை கொடுத்தாரண்டா ஆமோ 51 வருட காலங்கள் வரைக்கும் நீங்கள் ஆணவம் இல்லாமல் வாழ்ந்து வருவீர்கள் அம்மா எப்ப அழகாக வாழ்ந்து வருவீர்கள் 51வது வருடத்திலே ஆணவம் கொண்டு போய் ஆமா அழிந்து போவீரம்மா என்று சாபத்தை கொடுத்தார் அவளை சாபத்தை கொடுத்து கோட்டை போடுவதற்கு வரத்தை கொடுக்கிறார் கோட்டை போட எங்க வேணும்னு கேட்டான் ஏப்பா ஆண்கள் வாடே இருக்கக்கூடாது ஆண்வாட அடிக்காத இடம் எந்த இடம் எப்பா ஆண்வாட அடிக்காத இடம் பியூட்டி பார்லர் மட்டும்தான் இருக்கு அங்கேயும் இப்ப ஆம்பளை போறாங்க தெரியுமா இப்ப அங்கேயும் அதை இன்ஸ்டால வீடியோ போட்டுருக்கான் மூஞ்சில என்னது என்ன லவ்லினே இல்லனே இன்னொரு லவ்லி ஏதோ ஒரு லவ்லி இருக்கு பாத்துக்கோ அம்மா அந்த லவ்லி எல்லாம் தடவை வச்சு போறாங்க ஆம்பளை போறாங்க அப்படியா எரியனா நல்லா வாரிசு எடுத்துருக்கோம் இந்த கதவு பாலிஷ் பண்ணுவோம் ஒரு தடவை பண்ணிட்டோம்னா பல பல பலன்னு இருக்கும் அது மோர பொக்க மாட்டாங்க ஒரு
அது பொக்கதடி தெரியும் என்று அம்மா ஆண்பாலே அடிக்க கூடாது. இப்ப அடிக்காத இடம் எந்த இடம்? திரிபுர காண்டவாவனம் என்று அழைக்கப்பட்ட அந்த திரிபுரம் என்னும் காண்டவாவனத்துக்கு ஆடவர்கள் யாருமே வர மாட்டார். தூக்கி ஐயா திரிபுர காண்டவாவனம் ஆகப்பட்ட அந்த முப்புறம் கோட்டைக்கு ஈசன் பகவான் யாருமே போக மாட்டார். அங்கே எனக்கு கோட்டை போட வர வேண்டும் என்று கேட்டார். ஆமையா அப்படியே தந்தேன் என்று வரத்தை கொடுத்தார். ஆமா ஏனே எப்படி கோட்டை போடுதா தெரியுமா? எப்படி போடுறா? எப்படி கோட்டை போடுவானா? அடகாரியர்கள் 8 பேர்களும் எப்படி கோட்டை போடுவாளையானா கல்லால கோட்டை போட்டா கோட்டை போட்டாரா கல்லால கோட்டை போட்டா கோட்டை போட்டாரா அருமருக்கு ஆகாதென்று கேட்டால கோட்டை போட்டா கோட்டை போட்டாரா என்று சொல்லி கோட்டை போட்டா கோட்டை போட்டா அண்டே தும்பி அடையும் என்று அடையும் என்று கோட்டை போட்டா கோட்டை போட்டா அனலுருகி போகும் என்று கோட்டை போட்டா கோட்டை போட்டா முகம் தெரியும் என்று சொல்லி கட்டகாணி 8 பேரும் காஞ்சிபுரம் எங்கள் வாடே தாயானே 8 பேர் அம்பிகை நாமும் போடாய் சந்தனம் மாரியாம்மா நீராத்து காரியாம்மா இருக்காரங்குடியில் நமக்குதவர் ஈஸ்வரி நாம் கூடாதி கட்டகாணி 8 பேரும் நாம் படித்தலமோ ஐயாத எடைகளாம் இரண்டாம் படித்தலமோ இருந்தாலும் எடைகளோ மூணாம் படித்தலமோ வெட்டும் சாவடியா சாவடியோ ஏழாம் படித்தலமா நடந்தாடும் எடைகளா 5ஆம் படித்தலமா தானே 8 மண்டபங்கள் 6ஆம் படித்தலமா அசைந்திருக்க சாவடி 7ஆம் படித்தலமா கட்டகாணி 8 பேரும் இருந்தாலும் எடைகளும் அடித்தளமா சாவடியா குட்டாது நல்ல சாவடியா இன்னும் படித்தளமா அண்ணன் கொட்டா கோட்டை எதனா கோட்டை யாரு சொந்தி கோட்டை போட்டா தங்க கோட்டை வெள்ளி கோட்டை தானே அங்கே போடும் கோட்டையில கொடியும் கட்டிங்க கொடிமரத்தில் பட்டும் கட்டிங்க ஓரையா 8 பேரும்
கொடிய பறக்க வேண்டாம், வருடம் கோடி தொங்க வேண்டாம், மாறி கோடி பறக்க விடா, மாறி கோடி பறக்க விடா, மகுடாசுரம் கோடி தொங்க விடா. மரத்தில பட்டுகளே அத்தகாடி 8 பேர் வரசாண்டு வாரானே நம்மாடி கூடாதி தாயார் மாரியாம்மா ஏ பொல்லாத காளிய வந்து வரும் நாளையில காடி வராளும் வரும் வீட்டிருக்க வெப்ப வரும் உண்ணான தோட்டங்களும் காடி 8 பேரும் 8 பேரும் வீட்டு நல்ல நீராடு செப்ப குளம் தான வைத்தாடு வைத்தாமத காளிமார் தாயார் கூடாது மாரியான காளியாவா ஈஸ்வரியா 8 பேரோ வாட்ட வாசலில இன்னும் முக்குமாரி கோட்டை என்றோ அம்மா எழுதி போட்டா இந்த மாரியம்மா கோட்டை என்றோ மகிழ்வையுடன் எழுதுவான் ஆடி கருமாரி கோட்டை என்றோ ஆடி 8 பேரும் 8 பேரும் மாணவன் எழுதி போட்டா அப்படியாகவே எழுதி போட்டார். ஆமோ தச்சர் அடித்த தலவாசல கடந்து கடந்து யார் ஆனாலும் பிறந்தவர் ஒருவர் வருகிறாரோ அம்மா அவர் தலைய அறுக்கப்படும்னா ஆணவத்தோடு எழுதி போட்டான். ஏயா என்ன தச்சர் அடித்த தலவாசலை கடந்தோம், கொள்ளர் அடித்த கூடாரத்தை கடந்து ஆனாக பிறந்தவர் யார் ஒருவர் வருவாரே ஆயினும் அவர் தலையை துண்டாறுக்கப்படும் அண்டகாலியர்கள் 8 பேர்களும் கோட்டை வாசலில் லிங்கம் பிடிக்க வேண்டுமே என்று என் பெருமான் தங்கையர்கள் 8 பேரும் எப்படி லிங்கம் பிடிப்பாளையான அவளோ நல்லா மணக்கும் சேத்தும் அவள் குவித்து சிவனார் லிங்கம் வைத்தா ஊட்டிமவாள் குவித்து ஊட்டிமவாள் குவித்து ஒரு துத்தாரிக்கும் வைத்தா பிடித்து வைத்தார் ஆதிசக்தி 8 பேரோ ஆயான முக்கூடாதி மாரியம்மா காளியம்மா பார்த்து நல்ல மலர் குடித்து அரணை போல பார்த்து நல்ல பாவன் ஆசலிங்கம் வைத்தாங்க சேத்தும் மெல்ல குடித்து ஒரு சொற்களிங்கம் வைத்தாங்க ஆதிலிங்கம் ஜோதிலிங்கோ ஆத்துமாலிங்கம் 103 லிங்கத்தையோ 103 லிங்கத்தையோ பூதனம் அப்படின்னு வைத்தாங்க
ஆமா, இந்த சீரும் சிறப்பா உள்ள நேரத்தில் தென்றல் தழுவும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள கீழப்புலியூர் மாநகரத்தைச் சேர்ந்த ஃபயர் குயின்ஸ், என்ன குயின்ஸ் அப்படிதானே, ஃபயர்ஸ் குயின்ஸ், எப்பா தீராணிகள். ஆமா, தீராணிகள். ராணிகள் பூரா தீயா வருவாங்க பார்த்துக்கோ, அதுக்குதான் ஃபயர் குயின்ஸ் வச்சிருக்காங்க. அவங்கள பார்த்த உடனே அப்படி தீயா பறக்கும்ல. ஏனே ஃபயர் குயின்ஸ் நமக்கு தெரிஞ்ச தமிழ்ல தீராணிகள். அப்படியா? இந்த தென்றல் தவழும் தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஆமா கீழ புலிகள் கட்டி போரடிக்கக்கூடிய கீழப்புலியூரை சேர்ந்த சார்ந்த தீ குயின்ஸ். ஆமா எப்பா ஃபயர் குயின்ஸ், அதாவது ஃபயர் குயின்ஸ். ஆமா யார் என்று கேட்டால் ராமலட்சுமி அவர்களும் எப்பா அன்னார் அவர்களும், மீனாட்சி அவர்களும், இன்னார் இவர்களும், தங்கபானு அவர்களும், அன்னார் அவர்களும், அக்ஷயா அவர்களும், அவர்களும், சுவேதா அவர்களும், இவர்களும், ராஜலட்சுமி அவர்களும் அன்னார்கள் பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டுமென்று லட்சாதி லட்சம், 1 லட்சம் அல்ல, 2 லட்சம் அல்ல, ஆமா 101 லட்சம் முன்பொருளை அள்ளிப்பணம் ஆதரித்துள்ளார். எப்பா ஆதரவு செய்துள்ளார். அதற்கு அப்புறமாகவே யாரன்னா இந்த பிரம்மபீடத்திலே பிறந்த பேச்சு பிரம்மகுலராட்சி உதயாளுடைய ஆமா ஆடுங்குள குமரத்தாடி. சரி அக்கா பேரை சொல்லல, இப்படியா பேச்சியம்மா தானே, பேச்சியம்மாளுக்கு ஆடுங்குள குமரத்தாடி. ஆமா பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டுமென்று அந்த பேச்சியம்மாளுடைய ஆமா சார்பாகவும் நாமளுக்கு லட்சாதி லட்சம், 101 லட்சம் முன்பொருளை அள்ளிப்பணம் தந்து ஆதரித்துள்ளார்கள். எப்ப ஆதரவு செய்துள்ளார்கள். அன்னார்களுடைய குடும்ப குல கோத்திரங்கள் எல்லாம் ஆமா வாழ்க வளர்க என்று பகவானை பிரார்த்திக்கிறோம். அமையா அதற்கு அப்புறமாக திரு ராமையா அவர்களின் பேத்தி KM தமிழருவி. எப்பா தமிழருவி அவர்களும் அம்மா பாடும் நாமலை ஆதரிக்க வேண்டுமென்று லட்சாதி லட்சம், அம்மா 101 லட்சம் முன்பொருளை அள்ளிப்பணம் தந்து ஆதரித்துள்ளார்கள், ஆதரவு செய்துள்ளார். ஆதரித்துள்ளுடைய அம்மா குடும்ப குல கோத்திரங்கள் எல்லாம் விட்டார் உறவினர்கள், மனைவி மக்களோடு பொன் எடுத்த இடம் கொடுத்த இடம், அம்மா மனைவி மக்களோடு அமையா எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி சுவாமி எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும், வளர வேண்டும், நீங்க வளர வேண்டும், அந்த மலை முழுவனோட அருளாமே வளர அம்மா பேச்சி அம்மா கிருபையாள கிருபையாள என்றும் பேரு பெற்றே கிருபையாளே நீங்க முன்னேற்றம் வாழ வேண்டும், அந்த காளி அம்மனோட கிருபையாலே உங்க குடும்பம் எல்லாம் என்ன கனகமுடனே வாழ்வாங்க கிருபையாலே. பிரார்த்திக்கிறோம். அவருடைய ஆதிலிங்கம், ஜோதிலிங்கம், ஆத்மாலிங்கம் எல்லாம் வைத்து அட்டதாளியர்கள் 8 பேரும் என் தாயாரும் பிராதி சந்திரமாரி சரமாரி காந்தா துர்க்கை அட்டகாளி 8 பேரும் ஆதிலிங்கம், சோதிலிங்கம், ஆத்மாலிங்கங்களுக்கு ஏனே தெப்பக்குளத்திலே அதிகாலையிலே எழுந்தரித்து சத்தியோர்கள் 8 பேர்களும் குளித்து நீராடி
பூங்காவன தோட்டத்துக்கு வந்து பூமலர்களை பறிக்க வருகிறார். எப்பா பூமலர்களை எடுக்க வருகிறார்கள். அட்டகாளியர்கள் 8 பேர்களும் 8 பேர்களும் அப்படி பூமலர்களை எடுத்தோ கையாலே உணர்வறிந்தால் காம்படைக்கு போகும் என்று விரலாலே மலரெடுத்தால் வெம்பிவிடும் என்று சொல்லி தங்க துரட்டி கொண்டு தங்கரணி மலரெடுத்தார். மலர் பறிக்கிறார். வெள்ளி துரட்டி கொண்டு வெல்வைகளை கொடுங்குகிறார். ஆமா அட்டகாளியர்கள் 8 பேர்களும் என் தாயான மாரி காந்தாரி கனகதுர்க்கை சத்தியர்கள் 8 பேர்களும் தங்க துரட்டி கொண்டு தங்கரளி மலரெடுத்தார். செப்பு துரட்டி கொண்டு செவ்வரளி மலரெடுத்தார். மலர் பறித்தா பொண்ணு துரட்டி கொண்டு பொன்னரளி மலரெடுத்து அட்டகாரியர்கள் 8 பேரும் அம்மா லிங்கத்துக்கு அனுதினமும் அமையா தேனால அபிஷேகம் திரையால் அபிஷேகம் எப்பா திரவியத்தால் அபிஷேகம் இளநீரால் அபிஷேகம் மஞ்சனை மாமணக்க பூமணக்க மஞ்சனைகள் எல்லாம் தான் மணக்க ஆமோ அட்டகாரியர்கள் 8 பேர்களும் வாட்ட வாசல்ல 103 லிங்கத்துக்கும் கையா கால மேல பூஜையாலே உனக்கு நடத்துவாரோ அன்னதானம் துரணதானம் மோதனங்களெல்லாம் செய்கிறா காளி சிவனார் நீங்க இங்க இருக்க ஐயா சிவனார் நீங்க இங்க இருக்க 8 பேரும் போடுறையா வருகுறையா 50 வருடமானோ இல்லாமல் வாழ்ந்து வாரா கோட்டை கைலாசம் தருகிறது அட்டவாடி கோட்டை உயர்கிறது ஆதி கைலாசம் தருகிறது ஆண்டவன் நீங்க இங்கே இருக்க ஆதி வெள்ளி கையிலே ஆண்டவன் மாவானுக்கு அருளும் என்ற பொருளும் இல்லை அதுவும் கிடையாது பொருளும் கிடையாது பொருளும் இல்லை அங்கே
கும்பாபிஷேகம் நடக்கும். அர்ச்சனமந்தன மகா கும்பாபிஷேகம் பண்ணவே பண்ண வேண்டும். 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணாட்டா ஆமா அந்த ஆலயத்துல அருள் இருக்கும். எப்பா பொருள் இருக்கும். சாமி கொண்டாடிக்கு அருள் வருமா? எப்பா தாமிசியா ஏனே அருள் இல்லைன்னா கோயிலுக்கு பார்க்கவே இருநடைஞ்சு போய் கிடக்கும். சாமியாவே விட்டு விட்டு வருவியா? ஆமா அப்போ ஆலயத்துக்கு அருள் இல்லைன்னா ஆமா என்ன செய்யணும்? எப்பா ஆலயத்துக்காரங்க அர்ச்சனை மகா கும்பாபிஷேகம் நடக்கும். வீட்டுக்கு அருள் இல்லைன்னா வீட்டுக்காரங்க இல்லாமா லட்சுமி திட்டத்தை வாங்கி தொலைக்கணும். ஆமா இல்லாட்டா ஐயவாளை கொண்டு காவலி ஒண்ணு வாங்கணும். ஆமா போமா கணவதிக்கு ஓமம் வளர்க்கணும். என்ன கணவதிக்கு? ஓம கொண்டு வளர்க்கணும். ஓம குண்டம் வளர்க்க வேண்டும். புண்ணியானங்களுக்கு பார்த்துக்கணும். ஆமா ஆமா ஏப்பா ஆண்களுக்கு அருள் இல்லைன்னா எப்பா ஆட்களுக்கு அதனால லட்சுமி திட்டத்தை வாங்கி குடிக்கணுமே. லட்சுமி சொல்ற எந்த லட்சுமிப்பா? அதை குடிக்கணும். எந்த லட்சுமிங்க? எங்க வீட்டு தொழுத கட்டி கிடக்கா. உங்க வீட்டு லட்சுமியா? கோமாதா ஓ பசுவு. பசுமாட்டுடைய ஆமா நீரை வேண்டி குளிக்க வேண்டும். ஆமா ஏனே ஓ ஆண்களுக்கு அருள் இல்லைன்னா இன்னொன்னு செஞ்சிடலாமே. எப்பா இல்லம்மா பையனுக்கு அனுப்பிச்சுவோங்க. அது அரை மணி நேரம் அரை கட்டிட்டு அடிச்சா அரை மணி நேரம் ஒரு குவார்டர் அடிச்சா 1 மணி நேரம் தான் நல்லா கிருகிருன்னு அருள் இருக்கும். எப்ப அவள் தான் நல்லா அருள் வரணும் வை. அப்போ அவள் தான் போகணும். சாட்டையை எடுத்து சலவீடு கண்ட வேண்டியதானே. அருள் வரணும்னா சரிதானே. அப்போ ஆமா ஆண்களுக்கு அருள் இல்லை வேணுமே. ஆனா ஆமா லட்சுமி தீர்த்தத்தை வாங்கி குளிக்க வேண்டும். எப்பா குடிக்க வேண்டும். தெய்வத்துக்கு அருள் இல்லை. ஆமா பாலாபிஷேகம் செய்ய வேண்டும். எப்பா அபிஷேகம் செய்ய வேண்டும். பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்யவே என்று வேணுமென்றோ அங்கதற்கு பாடல்களை வரவழைத்து பாடல்களை இப்ப பால் குறைக்கணும்னா நம்ம கையால பாலை ஊற்றி தேங்காய் வச்சு துணி வச்சு கட்டினாலும் பால் பொங்கலாது. எப்பா பொங்கலே பொங்கலாது. பால் பொங்கணும்னா ஆமா வேதம் போதக்கூடிய வேதியரை வரவழைத்து 4 மந்திரத்தை சொல்லி பால் குடத்துல பால் அடைச்சு மஞ்சள் துணியை வச்சு தேங்காய் வச்சு கட்டி தலையில தூக்கி விட்டாலும் பால் அவ்வளவு ஜகலை இருக்கு. கேதத்தை வச்சுட்டு பாலை ஊத்திட்டு அடுத்த 10 வச்சா போதும். பொங்கல் பொங்கிடும். பொண்டாட்டிய பொங்க சொல்லு போய் அந்த பாலம் வீட்டமா பொங்க சொல்லுப்பா. ஓ பால் பொங்கணும்னா தெய்வ அனுக்கிரகம் இருந்தாலும் பால் குடத்துல உள்ள பால் பொங்கி வருமா கொண்டு வரும்போது எப்பா பொங்கி சிந்துமா அதோட பால் கூட இருக்குல்ல. விரதம் நல்லா இருக்கும். விரதம் இருந்தாலும் அப்படியா அதுக்கு விரதம் இருக்கணும். ஆமா இந்த அட்டலுக்கு பாலங்களை வரவழைத்து திருப்பார்கடலிலே சென்று பால் குடத்தை எடுக்க வேண்டும் என்று என் பெருமாளுக்கு பால் குடத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஆளுக்கு ஒரு குழம்பு மண்ணு குடம் தான். எப்பா ஒரே மண்ணு குடம் தான். இப்பதான் பித்தாத குடம். ஆமா செப்பு குடம். சரி உருளி குடம். இதானே ஆரம்பிச்சிருக்கா இருக்கு. ஐயா ஆளுக்கு ஒரு குழந்தை ஆளுக்கு ஒரு குழந்தை பாடலை கிடந்தே ஒரு உடம்பு